சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. கடந்த வாரம் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்ததில் மிக முக்கியமான கோரிக்கையாக சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கான நிதி ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும், மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சர் முன்வைத்திருந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை வழங்கி இருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் நன்றி தெரிவித்திருக்கிறார். கடந்த வார சந்திப்பின் அடிப்படையில் தற்போது இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நீண்டகால கோரிக்கைக்கு தற்போது ஒப்புதல் கிடைத்திருப்பதன் மூலமாக விரைவில் இந்த பணிகள் செயல்பாட்டிற்கு வரும், பயன்பாட்டிற்கு வரும் என தான் நம்புவதாகவும் தன்னுடைய எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு டி.கே.எஸ். இளங்கோவனோடு கலந்துரையாடுவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் நேரலையில் இணைகிறார். சுபாஷ், நீங்க தொடரலாம். பல மிக முக்கியமான ஒரு அப்ரூவலை சென்ட்ரல் கேபினெட் வந்து கொடுத்திருக்காங்க. அதன்படியாக 63,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை முழுமையாக மாநில அரசு மட்டும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது அதனுடைய பாதி பங்கை மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் உங்களுடைய கட்சி தலைவர் நேரடியாக சந்தித்து ஒரு முறையீடை வச்சாரு, ஒரு மெமராண்டம் கொடுத்தாரு. இவ்வளவு சீக்கிரம் அந்த அப்ரூவல் வந்திருக்கிறது, எப்படி பார்க்கறது? திமுகவின் முதல் கருத்து என்ன? உங்க முதலமைச்சர் நன்றி தெரிவிச்சிருக்காரு பிரதமர். அதாவது இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட திட்டம் என்பது பொது முதலீட்டுத்துறை, ஒன்றிய அரசின் பொது முதலீட்டுத்துறை அது ஒன்றிய அரசின் திட்டம் என்றே அறிவித்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசின் திட்டம் என்று அறிவித்த காரணத்தினாலே தான் நாங்கள் ஒன்றிய அரசிடம் நாங்கள் நிதி கேட்டு போராடி கொண்டிருந்தோம். நிதி வரவில்லை, திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறது என்ற நிலையில் நிதி வரவில்லை என்றால் அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படும். எனவே அதனாலே தான் நேரடியாக எங்களுடைய முதலமைச்சர், எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பிரதமரை சந்தித்து முறையிட்டு வந்தார். அதற்கு அவர்கள் செவிமடுத்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நிதி ஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்பது தமிழக மக்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல தமிழக மக்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தியாகவே நான் பார்க்கிறேன். எங்கள் முதலமைச்சர் நேரடியாக சென்று இதில் வெற்றி கண்டு வந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. மத்திய அரசோட மோதல் போக்கு இருந்த நேரத்தில் இந்த இணக்கம் அப்படின்றத பார்க்கலாமா? எப்படி பார்க்கறது? இது அரசியல் கணக்குகளும் இதுல பின்னாடி இருக்கா? அந்த மாதிரியான கணக்குகள் இல்லை. எதாவது சொன்னேன்னா, இது 2ஆம் கட்ட பணிக்கு ஒன்றிய அரசின் திட்டமாகவே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இது மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட பணி, சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணி ஒன்றிய அரசின் பங்களிப்போடு நடக்கும் என்று அவர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டதுதான். அது நிதி வருவதில் காலதாமதமானது. ஒருவேளை அதை பிரதமரிடம் இப்பொழுதுதான் விளக்கி சொல்லியிருப்பார்களோ என்னவோ, அவர்கள் புரிந்து கொண்டு உடனடியாக நிதி ஒதுக்கி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். இது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றுதான். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பிரைம் மினிஸ்டர் சிஎம் சந்திச்சு வந்த பிறகு அவங்களுமே எக்ஸ்தலத்துல எல்லாம் அட்டாக் பண்ணி கேட்டிருந்தாங்க, இது மாதிரி நீங்க அப்ரூவல் கொடுக்கணும், இங்க அது சார்ந்த அரசியலும் நடக்கிறது அப்படின்றத. திமுக அதை எப்படி பாக்குறது? அவங்க இப்ப நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் போல. அது அவங்க கட்சிக்காக அவங்க பேசியிருக்காங்க. கட்சியில் சென்னை தமிழ்நாட்டில் அவங்க வளர்ச்சி வேணும்னா இங்கே இது போன்ற திட்டங்கள், ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அது தமிழக மக்களிடையே அவர்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தாது என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களும் வாழ்த்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டியதுதான் எங்களுடைய பணி. பாலா, இந்த விஷயத்தை பொறுத்தவரை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப சிவியரா, ஏன்னா இது ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் கீழேயும் வரக்கூடிய ஒரு திட்டம். ஆகையால இது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இப்போ நிதி முழுவதுமாக வந்திருந்தால மத்திய அரசோட செய்தி குறிப்பு சொன்னது போல 4 திசையையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்ரோ திட்டமாக இந்த செகண்ட் ஃபேஸ் திட்டம் வர இருக்கு. அதோட காரிடார் 3 லெவல்ல இருக்க போது அந்த காரிடார் முழுவதுமாக செயல்பட வந்தால் சென்னையில பெரும் போக்குவரத்து நெரிசலானது குறையும். எல்லா இடத்துக்கும் விரைவாக சென்று வரக்கூடிய நிலையில திமுகவும் தற்போது பிரதமருக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அதைத்தான் முதலமைச்சரும் சொல்லி இருக்கிறார். இந்த திட்டத்துடைய செயல்பாடு அடுத்த வரும் நாட்கள்ல மிக வேகமாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பாலா, கலந்துரையாடலுக்கு நன்றி சுபாஷ்.